வெல்கம் டு துளிர் சேனல். இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வேக வச்சிருக்க மட்டனையும் இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 20 நிமிஷம் ஊற வச்ச 1 கப் துளசி பச்சரிசி, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.